அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சீமை கருவேல மரங்கள் அகற்றம் தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என கூறுவது, இது தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் எதற்காக கண்டனம் தெரிவித்திருக்கிறது? விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கை விசாரித்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை அமல்படுத்தும் வகையில் வருவாய்த்துறை செயலாளரை நோடல் அதிகாரியாக நியமித்து நீதிமன்றம் நியமித்த நீதிபதிகள் உள்ளிட்டோருடன் கூட்டம் நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆகஸ்ட் 12ஆம் தேதி கூட்டம் நடத்தப்பட்டதாக கூறி அரசு தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சீமை கருவேல மரங்கள் அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர் அளிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் கருவேல மரங்கள் பரவி கிடக்கும் நிலையில் கள ஆய்வு நடத்தி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை தாமதப்படுத்தும் தந்திரம் என அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் கருவேல மரங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவுகள் அமல்படுத்தவில்லை என்றும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் பாதிப்பு இழப்பீடுக்கான கனிம நிதி அனைத்தும் மாவட்டங்களிடமும் போதுமான அளவில் உள்ளதால் அந்த நிதியிலிருந்து கருவேல மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த உத்தரவுகளை அமல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த நீதிபதிகள் முதலில் நீர்நிலைகளில் உள்ள கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை துவங்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.